இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயலா புறவிலே நினைந்திடும் நெஞ்சங்கள் ஒரு உலகத்தின் விடையகலா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அஞ்சா நெஞ்சத்துடன் அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் மேல் பற்றுறுதி கொண்டு இறைமகன் இயேசுவுக்காக நம் மண்ணிலே மறை சாட்சியாக மரணம் தடவிய புனிதரான புனித தோமையாரின் திருவிழாவை திருச்சபை இன்று நம்மை கொண்டாட அன்போடு அழைக்கின்றது. அன்று இறைமகன் சிலுவையில் அறையுண்டு இறந்த பின் ஒளிர்ந்து கொண்ட சீடர்களுக்கு மத்தியில் பயமில்லாமல் துணிவோடு சுற்றித்திருந்த துணிச்சல்மிக்க சீடர் நம் புனித தோமையார். புனித தோமாவின் குருதி சிந்திய மண்ணில் வாழும் நாம் நம் மண்ணின் புனிதத்தை உணர்ந்து அவர் வாழ்ந்து திரிந்த சுவாச தென்றலை நானும் சுவாசித்து இயேசுவின் இறைத்தன்மையை கண்டுணர்ந்து என் ஆண்டவரே என் தேவனே என்று தோமாவின் நம்பிக்கை அறிக்கை நமதாகிட இத்திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். மேலும் புனித தோமையாரை பாதுகாவலராக கொண்டுள்ள நம் நாட்டிற்காகவும் சிறப்பாக நம் மறை மாவட்டத்திற்காகவும் ஜெபிப்போம், இறையாசிரை பெற்று செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் முன்னுரையில் கேட்டதை போன்று நம்முடைய பாரத தேசத்தின் பாதுகாவலர், நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராகிய புனித தோமையாரின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். தோமாவுடைய பெயரை தாங்கி இருக்கின்றவர்கள் அனைவரையும் சிறப்பாக நினைவு கூறுவோம். அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனமருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடை செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவருடையாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாகம் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நாம் இப்பொழுது நான் பாடுகின்றபடி இந்த வார்த்தைகளை பாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது.
அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோம் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைத்திருவசனங்கள் 24 முதல் 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியஸ்வில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு பங்கு மக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தோமை புனிதருடைய பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தான் திருப்பலியை பதிவு செய்து அனுப்புவது வழக்கமாக இருந்தாலும் இந்த விழா மிக ஒரு முக்கியமான விழா என்பதால் தோமை புனித தோமா இந்தியாவினுடைய திருத்தூதர். 12 திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுனுடைய அப்போஸ்தலர்களாக திருத்தூதர்களாக இருந்தாலும் புனித தோமா நம்முடைய பாரத தேசத்தோடு, இன்னும் குறிப்பாக நம்முடைய உயர் மறை மாவட்டத்தோடு, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தோடு மிகவும் தொடர்புடையவர், நெருக்கமானவர். ஏனென்றால் அவருடைய இறுதி நாட்கள்
அவருடைய இறப்புக்கு முன்பாக அவருடைய திருத்தூது பணி, அவருடைய அந்த மறைசாட்சிய அந்த நிகழ்வு, ரத்தம் சிந்திய அந்த இடம் நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே தான் இருக்கிறது. நம்முடைய உயர் மறை மாவட்டம் 3 முக்கிய திருத்தலங்களை கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு திருத்தலம் இப்பொழுது நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலிருந்து பிரிந்த செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே இருந்தாலும், புனித தோமையார் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தோடு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் முக்கியமானவர் நம் அனைவருக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. புனித தோமையாருடைய கல்லறை, அவருடைய அந்த பூத உடல் புதைக்கப்பட்டு மீண்டுமாக அவருடைய உடலினுடைய பாகங்கள் எல்லாம் இத்தாலி நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டுமாக இங்கே கொண்டு வந்து புதைக்கப்பட்டது என்றெல்லாம் வரலாறு நமக்கு பல காரியங்களை எடுத்துச் சொல்கின்றது. முதலாக அவருடைய உடலானது சிறிய நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது, அங்கிருந்து மீண்டுமாக இங்கே கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு எடெஸ்ஸா என்கின்ற இத்தாலியில் இருக்கும் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மீண்டுமாக அங்கிருந்து ஒரு சில பகுதிகள், அவருடைய உடலுடைய கூறுகள் இங்கே கொண்டு வந்து நம்முடைய சாந்தோம் பேராலயத்திலே இருக்கின்ற அவருடைய கல்லறையிலே வைக்கப்பட்டது என்று சொல்வதை விட, அவருடைய கல்லறையின் மீதுதான் சாந்தோம் பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது மிக முக்கியமானது. உலகிலேயே 3 திருத்தூதர்களுடைய கல்லறைகள் இனம் கண்டு கொள்ளப்பட்டு அந்த கல்லறைகளுக்கு மேலே தேவாலயங்கள், பேராலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், அந்த 3 ஒன்று நம்முடைய தோமை புனிதருடைய அந்த பேராலயம், அவருடைய கல்லறை. மற்ற 2 புனித ராயப்பருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற ரோமாபுரியில் இருக்கின்ற நம்முடைய பாப்பரசர் இப்பொழுது தங்கி இருக்கின்ற அந்த இடம் புனித பேதுருவினுடைய பேராலயம். அடுத்ததாக புனித சந்தியாகு என்று சொல்வார், யாகப்பருடைய அவருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற இன்னொரு பேராலயம். ஆக உலகிலேயே 3 முக்கியமான பேராலயங்களிலே ஒரு பேராலயம் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிறது என்பதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். அடுத்ததாக சின்னமலை என்று நாம் சொல்லுகின்ற அந்த லிட்டில் மவுண்ட், அந்த இடத்திலே தான் அவர் இறுதி நாட்களிலே வாழ்ந்திருக்கின்றார். வாழ்ந்த பொழுது அவர் பல எதிரிகளாலே அவர் தொந்தரவு கொடுக்கப்பட்டதன் காரணமாக குகையிலே வாழ்ந்திருக்கின்றார். அவரை தேடி வந்தவர்களுக்கு அவர் போதித்திருக்கின்றார். அந்த குகையிலே அவர் அந்த நாட்களிலே ஜெபிப்பதைப் போல ஜெபமும் திருப்பலியும் கூட நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கு இருப்பதை போன்ற திருப்பலி ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கே உரிய முறையில் ஆண்டவர் இயேசுடைய அந்த ராப்போசனத்தை அவர் நினைவு கூர்ந்து ஜெபித்திருக்கின்றார். அந்த இடம், அந்த குகை இன்றைக்கும் சின்னமலையில் இருக்கின்றது. சென்னையிலே இருக்கின்ற நாம் எத்தனை பேர் இதை பார்த்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு பக்கத்தில் இருந்தால் அதற்கு மதிப்பு நாம் கொடுப்பதில்லை. அதற்கு அடுத்தபடியாக அந்த குகையிலே வாழ்ந்த பொழுது, அவரை பிடிப்பதற்காக வந்த பொழுது, போர் வீரர்கள் அவரை பிடிப்பதற்காக வந்த பொழுது, அவர் அந்த குகையிலிருந்து ஒரு சிறிய வழி இருக்கின்றது, அதன் வழியாக தப்பித்து சென்று அவர் பெரிய மலை, பரங்கி மலை என்று நாம் சொல்கிறோமே, அதற்கு பெயர் இப்பொழுது சென்ட் தாமஸ் மவுண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அவருடைய இந்த தோமை புனிதருடைய பெயராலே தான் அந்த மலையே இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அதையும் இன்றைக்கு மாற்றுவதற்காக நம்முடைய அரசியல்வாதிகள் வெவ்வேறு பெயரெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதையும் மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மலையிலே தான் அவர் கரம் விரித்து முழந்தாளிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பின்னால் இருந்து ஒரு போர் சேவகனாலே ஈட்டியினாலே குத்தப்பட்டு அதே இடத்திலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். இதுதான் வரலாறு. அதே இடத்திலே இன்றைக்கு பரங்கி மலையிலே தோமையார் மலையின் மேலே இருக்கின்ற அந்த சிற்றாலயம் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒரு கல்லாலான
ஒரு சிலுவையும் இருக்கின்றது. அந்த சிலுவை இரத்தத்தை வியர்த்ததாகவும் வரலாறு இருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இடங்களை எல்லாம் போய் பாருங்கள். நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இடங்கள். அன்பிக்க சகோதரர்களே, இந்த தோமையார் ஒருவேளை இந்தியாவுக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் நம்மிலே கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போம்? எத்தனை பேர் நம்மிலே இன்றைக்கு கொண்டிருக்கின்ற பெயர்களை வைத்திருப்போம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மிலே பல கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தோமையார் வரவில்லை என்றால் நாம் எல்லாம் கோவிந்தசாமி, அந்தோணிசாமி என்பதற்கு பதிலாக கோவிந்தசாமி, குப்புசாமி என்று சொல்லி பெயர்களை தான் வைத்துக் கொண்டிருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த புனித தோமையார். இந்த தோமையார் தான் அந்த விசுவாசத்தை நமக்காக சுமந்து வந்தார். முதல் நூற்றாண்டிலேயே, கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 52வது ஆண்டிலேயே அவர் கேரளாவிற்கு வந்ததாக வரலாறுகள் இருக்கின்றன. முதல் நூற்றாண்டிலிருந்து அங்கே பல இடங்களிலே அவர் சுற்றி பல மக்களை போதித்து கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி அவர்களுக்கு பறைசாற்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நாம் இந்த பதிலுரை பாடலை பாடினோமே, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப புனித தோமையார் நாடு விட்டு நாடு கடந்து வந்து அவர் நமக்காக அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டார், நற்செய்தியை பறைசாற்றினார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். நாமெல்லாம் தோமையாருடைய கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் பெருமைப்படுகின்றோம். இன்றைக்கு அன்பிக சகோதரர்களே, புனித தோமையார் என்று சொன்னாலே எல்லோரும் என்ன நினைப்போம்? எல்லாருக்கும் ஒரு விஷயம்தான் ஞாபகம். அவர் ஒரு சந்தேக பேரொழி. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு எழுந்து வருகிறார். அவர்கள் அவரை பார்க்கிறார்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நம்மால் இல்லை, அந்த கூட்டத்திலே தோமையார் இல்லை. வந்த பிறகு சொல்கிறார்கள், ஆண்டவரை பார்த்தோம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நான் நம்ப மாட்டேன். யாருக்கிட்ட விடுறீங்க? ஏன் நான் இருக்கும்போது அவர் வரவில்லை, நான் இருக்கும்போது வந்திருக்கலாமே என்று சொல்லி நான் நம்பவே மாட்டேன். அவருடைய விழாவிலே என்னுடைய விரலை இட்டாலுடைய, அவருடைய கைகளிலே என்னுடைய கையை இட்டாலுடைய, அவருடைய விழாவிலே என்னுடைய கையை இட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். இயேசு நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றவர்கள் அவர்களுடைய அந்த மன பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இவர் உண்மையை அறிந்து கொள்வதற்காக, உண்மையை தெரிந்து கொள்வதற்காக சந்தேகப்படுகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு புரிந்து கொண்டு மீண்டுமாக தோமையார் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற பொழுது அவர் காட்சி அளிக்கிறார். மீண்டுமாக காட்சி, உங்களுக்கு அமைதி என்று சொல்கிறார். எங்கே தோமா? தோமா இங்கே வா, இதோ என்னுடைய கைகள், இதோ என்னுடைய விழா, எங்கே உன்னுடைய விரலை இந்த கைகளிலே, எங்கே உன்னுடைய கையை எடுத்து வா என்று சொன்ன பொழுது நீ நம்பாமல் இருக்காது, விசுவாசம் கொள், நம்பிக்கை கொள் என்று சொன்ன பொழுது தோமையார், என் ஆண்டவரே, என் தேவன், அருமையான ஒரு அறிக்கையிடுகிறார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டார். அது முதல் அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஆண்டவரை பற்றி கொண்டார், அவருக்காகவே வாழ்ந்தார், அவருக்காகவே நற்செய்தியை பறைசாற்றினார். நாடு தொட்டுகள் எல்லாம், பட்டி தொட்டுகள் எல்லாம் சென்றார். நாடுகளை கடந்து அவர் பயணம் செய்தார். இறுதியாக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி ஒரு வேத சாட்சியாகவும் மதித்தார். அத்தகைய ஒரு திருத்தூதரை நாம் நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய, பாரத தேசத்தினுடைய பாதுகாவலராக, நம்முடைய உயர் மறை மாவட்டத்துடைய பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம். புனித கிரகோரியார் சொல்லுவார், புனித தோமையாருடைய இந்த ஒரு சந்தேகத்தினாலே நாம் எல்லாம் நம்முடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே அதிகமாக நாம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மற்ற எல்லா திருத்தூதர்களுடைய நம்பிக்கையினாலே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே ஆழப்படுத்தப்படுவதை விட புனித தோமையாரின் இந்த ஒரு சந்தேகத்தினாலே நாம் எல்லாம் நம்முடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே ஆழப்படுத்தப்படுகிறோம். உண்மை அன்பிக்க சகோதர சகோதரிகளே,
புனித தோமையாருடைய அந்த சந்தேகம் ஒரு யதார்த்தமான ஒரு சந்தேகமாக, உண்மையை தேடுகின்ற ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு மீண்டுமாக அவருக்கு தோன்றி வருகிறார். நற்செய்தியை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது தோமையாரை பற்றி அதிகமாக நாம் வாசிப்பது கிடையாது. 3 இடங்கள் தானால் 3 முத்தான இடங்களிலே நிகழ்வுகளிலே இவர் நற்செய்தியிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். முதலாக லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம். லாசர் இறந்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். நாம் போவோம் என்று சொல்கிறார். அவர் இறந்து விட்டான், அவர் புதைத்து விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அங்கே போனால், எருசலேமை நோக்கி நாம் போனால் நமக்கு எதிரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மையும் கொண்டு விடுவார்கள் என்று எல்லாரும் பயப்படுகிறார். ஆண்டவரே வேண்டாம், அந்த பக்கம் போக வேண்டாம். ஆனால் தோமையார் சொல்கிறார், வாருங்கள், நாமும் செல்வோம், தேவைப்பட்டால் அவரோடு நாமும் இறப்போம். அதுதான் அவருடைய நெஞ்சு ஊரமாக இருந்தது. ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையினுடைய அந்த ஆழம். வேண்டுமென்றால் இறப்போம், அவருக்காக இறப்போம், அவரோடு இறப்போம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன், நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீர்கள் என்று சொல்லி தோமையா கேட்கிறார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகின்ற இடத்திற்கு வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் முத்தான ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்கிறார். தன்னை பற்றி அவர் பறைசாற்றுகிறார். I am the way, the truth and the life. வாழ்வும் உண்மையும் உயிரும் நானே, வாழ்வும் உண்மையும் உயிரும் நானே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை பற்றிய அந்த பறைசாற்றுதலை வெளிக்கொணர்ந்தவர் நம்முடைய புனித தோமையார். இறுதியாக புனித தோமையார் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கேதான் இப்பொழுது நான் சொன்ன அந்த நிகழ்வு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மீண்டுமாக தோமையார் இருக்கின்ற பொழுது அவர் வருகிறார், காட்சியளிக்கிறார். இதோ தோமா வா என்று சொல்கிறார். தோமையார் ஆண்டவரை கண்டவுடன் தன்னுடைய ஐயம் நீங்க பெற்று என் ஆண்டவரே என் தேவனே என்று பறைசாற்றுகிறார். தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் பறைசாற்றுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 முத்தான இடங்கள், 3 இடங்களிலே நற்செய்தியிலே நாம் தோமையாரை பற்றி வாசிக்க பார்த்தாலும் 3 முத்தான நிகழ்வுகள். ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள். இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆழப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் மீது ஆண்டவர் சொல்கிறார், கண்டு விசுவசிப்பவர்களுடைய நம்பிக்கை கொள்வதை விட காணாமல் நம்புகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கிறார். நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள். நம்மை பற்றித்தான் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்னார். காணாமல் இன்றைக்கு நாம் விசுவசிக்கிறோம். ஆண்டவரை நாம் கண்டதில்லை, ஆனாலும் நாம் விசுவசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த விசுவாசத்தை சுமந்து வந்த நம்முடைய பாதுகாவலர் தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். விசுவாசம் என்கின்ற கொடைக்காக நன்றி சொல்வோம். இதை நமக்காக பாரத தேசத்துக்கு சுமந்து வந்த நம்முடைய பாதுகாவலருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய உயர் மாவட்டத்தை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர், குருக்கள், நம்முடைய பேராயத்தினுடைய இருக்கக்கூடிய அனைத்து இறைமக்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த திருப்பலியிலே நாம் கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் இன்னும் ஆழப்பட வேண்டும் என்று திருப்பலியிலே அனைவரும் சேர்ந்து வேண்டி மன்றாடுவோம். நம்முடைய நம்பிக்கையை இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று வீட்டில் இருந்தவாறு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுங்கள். Thank you.
காட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், உலகின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு முடியும் காலத்திலே நீரே என் இறைவன், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து உயிர் துறந்த நம் பாதுகாவலர் புனித தூமையாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இப்பொழுது ஜெபிப்போம். உங்கள் பதில் புனித தோமையார் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தோமையார் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எம் தாய் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து புனித தோமையாரைப் போல உமக்கு சான்று பகிர்கின்ற வாழ்வை வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆகிய எம் இறைவா, எம் இந்திய திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் இந்திய திரு அவையின் விசுவாசத்திற்கு வித்திட்ட உம் திருத்தூதரும் எம் இந்திய திரு அவையின் பாதுகாவலருமான புனித தோமாவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து எங்கள் விசுவாசத்தை மென்மேலும் உறுதிப்படுத்த அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தோமையார் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் தேவனே, எமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்காக மன்றாடுகிறோம். புனித தோமையாரை பாதுகாவலராக கொண்டுள்ள எம் உயர் மறை மாவட்டத்தை நிறைவாக ஆசிர்வதியும். கொரோனா தொற்றின் பிடியில் சிக்குண்டு பரிதவிக்கும் சென்னை மாநகரத்தையும் எம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தையும் எம் பேராயர், குருக்கள், கன்னியர் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் பாதுகாத்து புனித தோமையாரை போன்று என் ஆண்டவரே, என் தேவனை என்று இறை விசுவாசத்தை ஆழப்படுத்த தேவையான வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தோமையார் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்சுகம் அளிக்கும் எம் தேவனே, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உம் வல்லமை மிக்க திருக்கரத்தினாலே தொட்டு குணப்படுத்தும். குறிப்பாக இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் எம் மருத்தந்தையர்கள் பாலசாமி மற்றும் பிரான்சிஸ் சேவியர் இருவரும் விரைவில் நற்சுகம் பெற்று உம் பணியை திறம்பட ஆற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தோமையார் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் குறிப்பாக புனித தோமையாரின் பெயரை தாங்கி இருக்கின்ற நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய பங்கிலே இருக்கின்றவர்கள், அந்த பெயரோடு இருக்கின்ற குருக்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நல்ல நாளிலே எங்கள் பாரத தேசத்தின் பாதுகாவலராம் புனித தோமையாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே
எங்களுடைய நாட்டுக்காகவும் எங்களுடைய உயர் மறை மாவட்டத்திற்காகவும் எங்களுக்காகவுமாக பல வேண்டுதல்களை உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கேட்டு எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இப்பெயர்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் பாரத தேசத்துக்கு அனுப்பினீர். தூயாவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மை நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு நாங்களும் சேர்ந்து முழு இதயத்தோடு நாங்கள் ஒரே குடும்பமாய் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவது. Thank you.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடரைக் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோடு. இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமகவுளியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பாதுகாவலரும் பாரத தேசத்தினுடைய பாதுகாவலருமாகிய புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு மீண்டும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
நம்பிக்கை பலமானதே ஒரு பயங்கொள்ள மாட்டேன் என் ஆண்டவரை அழித்து நடப்பேன் என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள் என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் உயிர்த்த இறைவன் என்னை தேடி வந்தார் என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டே கண்டே என் தேவனை கண்டே தழுவினை தொட்டு பார்த்தேன் விரல்களை அங்கு விட்டு பார்த்தேன் நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த இறைவன் என்னை தேடி வந்தார் என் நம்பிக்கை பலமானதே ஒரு பயங்கொள்ள மாட்டேன் என் ஆண்டவரின் அடிபட்டு நடப்பேன் என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள் என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் ஐயா நீரே என் கடவுள் தோமா, உன் கையை ஆணைகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நன்றியுடன் மன்றாடுவோம். இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவருள் அடையாளத்தில் உண்மையாகவே நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் நாங்கள் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய பாதுகாவலரும் பாரத தேசத்தின் பாதுகாவலரும் திருத்தூதருமான புனித தூமையாரனுடைய பெருவிழாவின் நாளிலே இறைவனுடைய சிறப்பு ஆசிரை பெறுவதற்காக நாம் அனைவரும் தலைவணங்கி இறைவனை வேண்டுவோம்.
திருத்தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திருத்தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேருபலன்களினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச்சிறந்த உங்கள் பாதுகாவலர் புனித தோமையாரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழிநடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்துச் செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலராம், மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், பாரத தேசத்தின் பாதுகாவலராம் புனித தோமையாரின் பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித தோமையாருடைய பரிந்துரையான இறைவனுடைய நல்லாசி உங்கள் அனைவரோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் தங்குவதாக. இறையாசி. நன்றி. Gracias.